குருவே துணை. அனைவருக்கும் வணக்கங்க. யதார்த்த ஜோதிடர் ஐயனார் ஆஸ்ட்ரோ புதுவையிலிருந்து என்றும் உங்களுடன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூகொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு. அதாவது இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, இந்த வீடியோவில் மாசி மாத ராசி பலன் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போங்க. நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 13/2/2025 வியாழக்கிழமை அன்று இந்த மாசி மாதமானது ஆரம்பமாகிறது. இந்த மாசி மாதம் ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் மேஷராசி அன்பர்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கடகராசியில் வக்ரம் பெற்று இருக்கின்றார். அவர் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் கடகராசியிலிருந்து 8ஆம் தேதி அன்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருகின்றார். 8ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருகின்ற செவ்வாய் பகவான் 8, 9, 10, 11ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்களுக்கு வக்ரமாக இருந்து 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்ற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன், மேஷராசி அன்பர்களுடைய ராசிநாதன், மாசி மாதம் முழுவதுமாகவே மிதுன ராசியில்தான் இருக்கின்றார். செவ்வாய் பகவானுக்கு மிதுன ராசி பகை வீடாகும். அதனால் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ரொம்ப கோப கனலோடு இருப்பீங்க. நல்லா ஓடி ஆடி சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள். உங்களுக்கு விவேகத்தை விட வீரம் சற்று அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கின்றார் 4 நாட்களுக்கு. அது இல்லாமல் பகை வீட்டுக்குள்ளே போய் உட்கார்றாரு. எனவே இந்த மாசி மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படலாம். கோபம் அதிகம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதுவும் இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த 4 நாட்களுக்கு மேஷராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4 ஏலக்காயை எடுத்து பாக்கெட்டில் வச்சிக்கினா, 4 கிராம்பை எடுத்து வச்சிக்கினாக்கா உங்களுக்கு யோகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் வேறு. ஐயனார் ஆஸ்ட்ரோ என்பவர் யதார்த்த ஜோதிடர். வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எப்படி சமாளிக்கலாம் அப்படி என்று சொல்லக்கூடியவர். அதனால் மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் கோபக்கணலில் இருக்கின்றார், வக்கர நிலையில் இருக்கின்றார் என்பதனால் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். யாரிடமும் கோபமாக பேச வேண்டாம். தொழில் சற்று மந்தமாக இருக்கும். வருவாய் சற்று குறைபாடு இருக்கும். நீங்கள் வெளியில் சென்றால் உங்களை கோபப்படுத்துவது போல் சில மனிதர்கள் பேசலாம். இவை அனைத்திற்கும் மேஷராசி அன்பர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் உங்கள் தாயார் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உங்கள் உடல்நிலை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதத்தில் சற்று வளர்ச்சி கம்மியாக இருக்கும். மாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பகை வீட்டில் இருக்கிறாரு. அதன் பிறகு வருகின்ற மார்ச் மாதத்தில் சனி பகவான், அப்புறம் என்ன ஆகிறாருனாக்கா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி வேறு வருது. அதனால் மேஷராசி அன்பர்களே, நீங்கள் தொழில் செய்யும் இடம், குடும்பம் எல்லா இடத்துலையும் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள். தொழிலில் மந்த நிலை இருக்கும். அதுக்காகலாம் வருத்தப்பட வேண்டாம். அது கொஞ்சம் இருந்து அப்புறம் ஒரு 2 மாதத்தில் அது நிவர்த்தி பெற்றுடும். எனவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது சற்று
கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயனார் ஆஸ்ட்ரோ புதுவையிலிருந்து என்றும் உங்களுடன்.